அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளா அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே லோஹர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. இந்த இரவு தொழுகை இன்ஷா அல்லாஹ் 2:45 நடைபெறும். இரவு தொழுகை இன்ஷா அல்லாஹ் 2:45 நடைபெறும். அதிலிருந்து 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் நடக்கும். அது பிறகு நீங்கள் துவா செஞ்சுட்டு வீடுகளுக்கு போய் சுட வச்சு சாப்பிட்டு முடிகிறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே அதன்படி நடந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இந்த தொடர் உரையிலே இன்று ஒரு முக்கியமான ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரை ஒரு முஸ்லிம் தன்னுடைய நடத்தையையும் குணங்களையும் சீரமைத்துக் கொள்வதில் என்னென்ன விஷயங்களை அவன் மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன பண்புகளை அவன் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். இன்று 10ஆவதாக போதைப் பொருளை விட்டுவிட வேண்டும், போதைப் பொருளை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சொல்ல இருக்கிறோம். அல்லாஹ் மனிதனை படைப்பினங்களிலேயே உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கின்றார். அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மகத்தானது அறிவுதான். அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மகத்தானது எது? அறிவுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம், கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். வஹமல்லாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்திருக்கிறோம். அதாவது தரையில போவதற்கான வாகன வசதிகளை நாம கொடுத்திருக்கிறோம், கடல்ல போவதற்கான வாகன வசதிகளை நாம தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், தூய்மையான வற்றிலிருந்து அவர்களுக்கு நாம் உணவளித்திருக்கிறோம். வஃல்லல்னாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃலீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விடவும் அவர்களை நாம் பெருமளவு மேம்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்துல 70வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான். இது முதலாவது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களுக்கு நாம் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறோம், அவர்களை மேம்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த வகையில அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு கண்ணியம் கிடைக்கக்கூடிய அத்தனை வகைகளையும் கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறான், அவர்களுக்கு இறை தூதர்களை அனுப்பி வைத்து வேதங்களை இறக்கி வைத்து அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். அவர்களில் நல்லோர்கள், தூய்மையாளர்கள் அப்படியெல்லாம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போல அவர்களுக்கு வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் ஏராளமான பாக்கியங்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இந்த வகையில அல்லாஹ் அவர்களை மேம்படுத்தி இருக்கிறார்.
இது ஒரு வசனம். இன்னொரு வசனத்தை பாருங்க. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவற்ற அருளாளன் யார் என்று சொன்னால் அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறான். ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதனை படைத்து அவருக்கு விளக்கும் சக்தியை கொடுத்திருக்கின்றான். அதாவது உள்ளத்தில் இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல், அதை எழுத்து வடிவிலையும் அவனால கொண்டு வர முடியும், பேச்சு வடிவிலையும் அவனால கொண்டு வர முடியும். அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல், அதை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று சூரத்துர் ரஹ்மான் 55வது அத்தியாயத்தில் 1 முதல் 4 வரையான வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். அப்ப இந்த 2 வசனமும் நாம பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் மனிதனை மேம்படுத்தி இருப்பதற்கான காரணம், மற்ற எல்லா படைப்பினங்களையும் விட உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதற்கான காரணம் அறிவு என்பது தெளிவாக விளங்குகிறது. இந்த அறிவை கொண்டுதான் அல்லாஹ் மனிதன் தன்னுடைய இறைவனை, தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய தூதரை அவன் அறிந்து கொள்கிறான், அதன்படி செயல்படுகிறான், அதை பிறருக்கும் எடுத்து சொல்கிறான். இந்த அறிவை கொண்டுதான், எந்த அறிவை கொண்டு அல்லாஹ் மனிதனை மேம்படுத்தி இருக்கிறானோ அதே அறிவை கொண்டுதான் படைத்தவனை அவனால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவனுடைய தீன் என்ன, மார்க்கம் என்ன, அதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அவனுக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள் யார் யார், எத்தனை தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய போதனை என்ன, அதையெல்லாம் அவன் தெரிந்து அதன்படி நடக்கவும் முடிகிறது, பிறருக்கு எடுத்து சொல்ல முடிகிறது. அப்படிப்பட்ட அறிவை அல்லாஹ் இங்கு கொடுத்திருக்கிறார், மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகத்தான அறிவை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த போதைப் பொருட்கள். இந்த அறிவை அது மொத்தமாக என்ன செஞ்சிடும், அழிச்சிடும். இதனால தான் இஸ்லாம் இந்த போதைப் பொருள்களுக்கு ஒரு கடுமையான ஒரு தடையை விதித்திருக்கிறார். திருக்குறான்ல பாருங்க, அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சார் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மது, சூதாட்டம், பலிபீடங்கள், அம்புகளை வைத்து குறிபார்ப்பது, இவையெல்லாம் அசுத்தமானவைகள், ஷைத்தானுடைய செயல்களை சார்ந்தவைகள். எனவே ஃபஜ்தனிபூஹு, இவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துல 96 வசனத்துல இது இருக்கிறார். அப்போ மது தடை என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்களை நம்ம காட்டினாலும் இந்த ஆதாரம் இருக்கிறதே, இது ஒரு பலமான ஆதாரம். ஏன் அப்படின்னு சொல்றோம், இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், மதுவில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் என்ன செய்யுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்போ விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது என்ன, அது தடை உத்தரவுக்கான ஆதாரங்களிலேயே ஒரு பலமானதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்கு இது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லாம என்ன செய்யறான், நீங்க அதிலிருந்து முற்றாக உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு உரையின் போது, இந்த மது தடை செய்யப்பட்ட போது மக்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்தும் போது சொல்றாங்க, அம்மா பாரு, அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அவர்கள் சொல்றாங்க, அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னஹு நஸல தஹரீமுல் ஹம்ர், மது தடை செய்யப்பட்ட வசனம் அருளப்பட்டிருக்கிறது. வஹிய மின் ஹம்ஸா, இந்த மது 5 வகையில உருவாக்கப்படுகிறது, தயாரிக்கப்படுகிறது. ஒன்று என்ன, மினல் இனப், திராட்சையிலிருந்து, ஒத்தமர் பேரித்தம்பளத்திலிருந்து, ஒல அசல் தேனிலிருந்து, ஒல ஹிந்தத்து ஒ ஷயீர்,
தொலிக்கோதுமை மணிக்கோதுமையில் இருந்து, கோதுமையில் இருந்தும் இந்த மது தயாரிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வல் ஹம்ரு, மது என்பது மா ஹாமரல் அக்கல், அறிவுக்கு எது திரையிடுகிறதோ அதுவே ஆகும். நம்மளுடைய அறிவை எது மழுங்கடிக்க செய்கிறதோ, மறைக்கிறதோ, அதுதான் ஹம்ரு, மது என்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவுக்கு ஒரு இலக்கணத்தையும் சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யமனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யமனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும்போது அங்க உள்ள நிர்வாகத்தை பார்ப்பதற்காக அப்போ அவங்களுக்கு சொல்றாங்க, அனுப்பி வைக்கும்போது, யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, நீங்கள் மக்களுக்கு மத்தியில ரொம்ப லேசாக நடந்து கொள்ளுங்க, அவர்களை கஷ்டப்படுத்தாதீங்க. வபஷ்ஷிரா, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. வலா துனஃபிரா, நீங்கள் இருவரும் அவர்களை வெறுப்படைய செய்து விடாதீர்கள். ஓ ததாவா, நீங்கள் சொல்வதில் அவர்களுக்கு நீங்கள் இடக்கூடிய சட்டத்திட்டங்கள்ல உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஒற்றுமையை நீங்கள் கடைபிடியுங்கள். வலா தக்தலிஃபா, நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு விடாதீர்கள். ஆளுக்கு ஒண்ணுன்னா சொல்லியாச்சுன்னு சொன்னா மக்கள் குழம்பு போயிடுவாங்க. என்னடா இது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் ஒன்றை சொல்றாரு அவர் ஒன்றை சொல்றாரு அப்படின்னு ஆயிரும். நீங்க ரெண்டு பேரும் ஒத்த கருத்தை நீங்க கொள்ளுங்க, நீங்க ரெண்டு பேரும் மாறுபட்டு விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போது அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க போகக்கூடிய அந்த பூமி அங்க ஒரு பானம் தயாரிக்கப்படுகிறது, அது தேனில் இருந்து தயாரிக்கப்படுகிறது, அதற்கு பித்ர் என்று சொல்லப்படும். இன்னொரு பானம் கோதுமையில் இருந்து தயாரிக்கப்படுகிறது, அதற்கு மிஸ்ரு என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னத்தையும் சொல்லப்படட்டும், அது எப்படியும் சொல்லப்படட்டும். குல்லு முஸ்கிரின் ஹராமும், போதை தரக்கூடிய அத்தனையும் ஹராமாகும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதுவெல்லாம் போதை தருகிறதோ அது அனைத்தும் ஹராம். அவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க, அதுக்கு என்னதையும் அடிச்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன என்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இன்னைக்கு நம்மளுடைய காலத்துல பார்க்கிறோம், மதுவுக்கு பல்வேறு பெயர்கள் வந்தாச்சு. மதுவுக்கு பல்வேறு பெயர்கள், அரபிலையும் அரபு அல்லாத மொழிகளையும் பல்வேறு பெயர்கள் வந்தாச்சு. அரபு மொழியில மட்டும் மதுவுக்குன்னு 100 சொல்லப்படுகிறது, வேற எந்த மொழியிலையும் கிடையாது. அரபு மொழியில மதுவுக்கென்று 100 சொல் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுடைய இலக்கியத்துல நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சொல் மது, அரபு மொழியில. அது நம்ம காலத்துல மதுவுக்கு பல்வேறு பெயர்கள், பீருன்னு சொல்றாங்க, ஏல்னு சொல்றாங்க, ஆல்கஹால்னு சொல்றாங்க, அராக் என்று சொல்றாங்க, வடுக்கா என்று சொல்றாங்க, சாம்பெயின் என்று சொல்றாங்க, இன்னும் விஸ்கி பிராந்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. இப்படி பல்வேறு பெயர்கள் மதுவுக்குன்னு வந்தாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால தான் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், லயஷ்ரபன்ன நாஸு மின் உம்மதி, எனது சமுதாயத்தில் மக்கள் மதுவை அருந்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்தில் சிலர் மதுவை அருந்துவார்கள். யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, அதற்கு வேறு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். குடிப்பது என்ன, மது, ஆனா பெயர் வேறு பேரை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவோம். நாங்க பீர் தானே குடிக்கிறோம், நாங்க ஆல்கஹால் தானே குடிக்கிறோம், நாங்க அதைத்தானே குடிக்கிறோம், இதைத்தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, வேறு பெயர்களை சொல்லிக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவுதுல இருக்கிறது. அதனால இந்த மக்கள் அவங்க குடிக்கக்கூடிய அந்த பானங்களுக்கு குடிப்பது என்ன, மது, சொல்லிக் கொள்வது என்ன, இது நம்மளுடைய அதாவது எனர்ஜி
ட்ரிங்க்ஸ் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லிக்கிடுறாங்க. சொல்லிக்கொண்டு அவர்கள் அருந்துவதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்கு? மக்களை ஏமாற்றுவதற்காக, இருக்கிற பெயரை பூசி மொழுகுவதற்காக இப்படி எல்லாம் சொல்றாங்க. இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெளிவான சட்டத்தை என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டம் இது போன்ற சொல் விளையாட்டுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை தருகிற மாதிரியான ஒரு சட்டத்தை போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை உத்தரவு பண்ணிட்டாங்க. என்ன பாருங்க, என்ன சொன்னாங்க? குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், எதுவெல்லாம் போதையை தருகிறதோ அதுவெல்லாம் மது. நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டான்னு சரி, போதை தருகிறதா அது மது. குல்லு முஸ்கிரின் ஹராமும், எதுவெல்லாம் போதையை தருகிறதோ அது ஹராம். அப்ப போதையை தருவதெல்லாம் மது, போதையை தருவதெல்லாம் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்னையும் சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எதுவெல்லாம் போதையை தருகிறதோ அதுல கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஹராம், அது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டான். இது கொஞ்சம் தானே, ஒரு 2 சொட்டு தானே நான் குடித்தேன், 3 சொட்டு தானே குடித்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. போதை தரக்கூடிய ஒன்று, அதுல நீங்க கொஞ்சம் அருந்தினாலும் சரி, அதுல நீங்க நிறைய அருந்தினாலும் சரி, அது எல்லாமே ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆக பேர்கள் எதுவானாலும் இருக்கட்டும், விஷயம் ஒண்ணுதான், மதுதான். சட்டம் ஹராம் தான் என்று நம்மளுடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. கடைசியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லி முடித்துக் கொள்வோம். என்ன? யுகாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு, இந்த நயவஞ்சகர்கள் அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கையாளர்களையும் ஏமாற்றுகிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷூரூன், உண்மையில சொல்ல போனா அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அது அவர்களுக்கு தெரிவதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நயவஞ்சகர்களை பற்றி சொல்லும் போது சொல்றான். இதுதான் யதார்த்தம். நாமளே என்ன செய்யறோம், ஏமாற்றி கொண்டு வேறு வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு இந்த போதைப் பொருளை நாம் உட்கொண்டு வருகிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் இது போன்ற தீமையிலிருந்து பாதுகாப்பானாக. இன்னும் சில செய்திகள் இதில் நாம் சொல்ல வேண்டியிருக்குது. அடுத்த அமர்வில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.